202 rupees per person கொடுத்த பையா கிட்ட டிக்கெட் வாங்கிட்டு நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது ஏ ஜவானி ஹே திவானி மூவியில் வர பிளேஸ். அண்ட் போக போக மாளிகையை செதுக்கி வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல லொகேஷன் தேடி போய் செட்டில் ஆகிட்டு எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூரில் மொட்டை வெயிலில் சண்டே கூட்டத்தோட இப்படி உட்காந்து எடிட் பண்ணுவோன்னு நினச்சி கூட பார்க்கல. பட் வரத்து அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அழகான ஆம்பர் பிளேஸை ஜேம்ஸ் கேமராமேன் கணக்காக உட்காந்து வீடியோ எடுத்துட்டு கீழே போய் அதே ஹோட்டலில் ஒரு ஸ்ட்ராங் சாய் கொடுத்துட்டு எங்கே போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா நம்ம ஹவா மகால மார்னிங் தான் பார்த்தோம். பட் நைட் தான் லைட்டு போட்டு ரொம்ப அழகாக இருக்கும். அதனால் மீண்டும் நம்ம ரோஸ் மில்க் நம்மளோட ஆட்டோல ஏறி போய் வழியெல்லாம் ஒரு ரோஸ் மில்க் துப்புறதெல்லாம் பார்த்துட்டு பல யானைகளை தாண்டி ரீச் ஆகிட்டோம். ஆனால் என்னென்னா 6:30 மணி ஆகியும் இன்னும் நம்ம சூரிய சக்தி கிளம்பல. அங்கேயே நம்பிக்கையோட நிற்கிறேன் நோ சேஞ்சஸ். ஸோ கிளம்பலான்னு ரேபிடோ புக் பண்ணால் 3 மினிட்ஸில் அண்ணன் ரீச் ஆகிறாருன்னு சொல்லிட்டு காமிக்குது. சடனாக டக்குன்னு இருட்டாக ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. இனிமேல் ரேபிடோ கேன்சல் பண்ணால் பையா ரோஸ் மில்க் போட்டு ஏன் மூஞ்சிலே துப்பிட போகிறான்னு சொல்லிட்டு பையா வண்டியில் கால் போட்டேன். அப்போ ஸ்டார்ட் ஆச்சு மொரட்டு டிராஃபிக்கு. அடுத்த 5 நிமிஷம் அங்கேயே நின்று சந்தோஷம் இரவு நேரத்து லைட்ஸோட அந்த அழகை உட்காந்து ரசிச்சுட்டு பேக் டு ஹாஸ்டல் போனால் அங்கே சில வடக்கு நண்பர்கள் நம்ம பீஸ்ட் படத்தே ரான்னு சொல்லி ஹிந்தியில் உட்காந்து இன்ட்ரெஸ்ட்டோட பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்கள மூளை வாஷ் பண்ணி அயோத்தி படத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக பார்க்க வச்சுட்டு ஒரு சோக டாட்டா ஹாஸ்டலுக்கு போட்டு ரயில் வண்டி ஸ்டேஷன் நோக்கி போயாச்சு. புரியுது உங்கள் மைண்ட் வாய்ஸ். இன்னும் எங்கடா போகிற அப்படின்னு கேட்டிங்கன்னா திரும்பவும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். தோ இருக்கு உதய்பூர். அதை கொஞ்சம் உலா போகலான்னு 1 hour ஸ்டேஷனில் வெயிட் பண்ணி நல்ல அன்னியன் கூட்டம் மாதிரி ஃபுல் அங்கிள்ஸ் அண்ட் ஆன்டிஸ் கூட அதே ட்ரெயின் சாங்கை பாடிட்டு இந்த நாள் அம்பியாக மாறி முடித்து கொண்டேன். குட் நைட் எவ்ரிவன். நாளைக்கு இன்னும் ஸ்ட்ராங்காக சந்திப்போம்.